வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு திடீர்னு கேட்டாங்க. என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது போய் பார்த்தேன். வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு. சரி, அந்த பொருள்களை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு. இப்போ நாம் என்ன செய்யலாம் அந்த ஐடியாவை வச்சு அப்படின்னு பார்த்தா 2 ஸ்பூன் அளவுக்கு இதற்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்குது. எங்கள் பாத்திரம் காஞ்சதும் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு பாருங்கள். நல்லா அழகாக வறுத்தாச்சு. இதை இனிமேல் நாம் பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுடர் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கணும்னா நைஸாக இல்லாமல் நைஸ் ரவா பொருண மாதிரி அப்படி தான் இருக்கணும். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் இந்த அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு தான் மைதா இருந்தது. இப்போ நாம் வந்து 3/4 கப் அளவையே போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த பாசிப்பருப்பு, அதே 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கலாம். அடுத்ததாக இது கூட 3/4 கப் அளவு ராகி மாவு. அதுக்கு அடுத்தது இட்லி மாவு மட்டும் 1/2 கப் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சீனி போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட். இனிமேல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை புட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா இப்படி போட்டோம்னா கரெக்டாக வரும் அந்த போண்டா. அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. 15 நிமிஷம் இது எப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நாம் மாவை இதில் போடலாம். நல்லா அழகாக மிதந்து வருது பாருங்கள். நல்லா பெரட்டி போட்டு பொன்னிறமாக அப்படி வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பொசுன்னு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பொன்னிறமாக எடுத்தாச்சு பாருங்கள். 2ஆக உடச்சி எடுத்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எல்லாமே ஹெல்த்தியான பொருள்கள் தான் இதில் சேர்த்தது. ஒரு பக்கம் போண்டா, ஒரு பக்கம் டீ. சூப்பர் காம்பினேஷன். நாம் இதில் சேர்த்துருக்கிற ராகி மாவு, பாசிப்பருப்பு, இட்லி மாவில் அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்த்துருக்கோம். அந்த உளுந்து மாவு இது எல்லாமே வந்து கண்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னு நல்லா சைனிங்காக பளபளப்பாக இருக்கும். எலும்புகளுக்கும் நல்லது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.